ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாதவனோட நடிப்புல வெளியான ஜிடி நாயுடு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஜிடி நாயுடு வந்து எப்படி ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஓனர் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அவருக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க. அந்த டார்ச்சர்லாம் இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் எதுக்கு அவரே டிஸ்ட்ராய் பண்ணாரு, எதுக்கு அவர் கம்பெனிக்கு பாம்பு வச்சாரு, அதுக்கப்புறம் எதனால ஜிடி நாயுடு வந்து இந்தியன் கவர்மெண்ட் தேச துரோகி அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே இந்த படத்துல தெள்ள தெளிவா காமிச்சிருக்காங்க. ஜிடி நாயுடோட வாழ்க்கை வரலாறை தான் இந்த படத்துல கதையா காமிச்சிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கிருஷ்ணகுமார் வந்து ஒரு பயோபிக்க எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா மாதனோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து பயோபிக்னாலே முரட்டுத்தனமா நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ராக்கெட்ரி படத்துல அவர் எப்படி நடிச்சிருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தோட இந்த படத்துல 2 மடங்கா அவரோட உழைப்பை போட்டிருக்காரு. அதை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். அதுலயும் முக்கியமா கடைசி ஒரு எமோஷன் காட்சி ஒன்று இருக்கும். அதில் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யராஜ், பிரியாமணி, தசரா விஜயன் இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பை வேற லெவல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. முக்கியமா சத்யராஜ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த எமோஷன் காட்சியா இருக்கட்டும், மாஸ் காட்சியா இருக்கட்டும், டைலாகா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்காரு. எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சினிமாட்டோகிராஃபர் வச்ச ஷார்ட்டா இருக்கட்டும், அந்த லாங் ஷாட்டு, அந்த ட்ரோன் ஷாட்டு, அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா ஜிடி நாயுடுவும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து அந்த போலீஸ் கார் சேஸ் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது ஸ்லோமோ காட்சியில சூப்பரா இருந்துச்சு. கடைசி எமோஷன் காட்சியும் நல்லா காமிச்சிருந்தாங்க. அது போக அவர் கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே அவரே டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை ஸ்லோமோல வச்சு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பெரியார் வந்து ஒரு காட்சியில வந்திருப்பாரு. அதையும் சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் வசந்த் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம சூப்பரா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து பயோபிக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் இந்த படத்துல தெளிவா காமிச்சிருக்காங்க. படத்துல எமோஷனு, ரொமான்ஸு, ஃபிளாஷ்பேக்கு இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போய் சேர்த்திருக்காரு மக்களுக்கு. அதே மாதிரி சமூகத்துக்கு ஏத்த மாதிரி சில கருத்தையும் வச்சிருக்காங்க. நம்ம வந்து என்னதான் இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருந்தாலும், இந்த நாட்டுல உள்ள சில பேர் வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அத வந்து நம்ம எப்படியாவது முறியடிச்சு வரணும். அப்படியே வந்தாலும் மேலும் மேலும் நமக்கு டார்ச்சர் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மீண்டு வரணும்னு சொல்ற அந்த கருத்தெல்லாம் உண்மையிலேயே படத்துல டைரக்டர் வந்து சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு. படத்துல டயலாக்லாம் ஒவ்வொன்னுமே மாஸா வச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே பிரிட்டிஷ்காரங்கலாம் சேர்ந்து ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு வைப்பாங்க. அதுல வந்து நம்ம மாதவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அதுல வர அந்த டயலாக்லாம் உண்மையிலேயே மாஸா இருக்கும். பிரிட்டிஷ்காரனை பார்த்து மாதவன் வந்து சூப்பரா ஒரு பதிலடி குடுப்பாரு. அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது உண்மையிலேயே மாஸா இருந்துச்சு. படத்துல டைரக்டர் வந்து கதையில எங்கேயுமே குறை வைக்காம நல்லா காமிச்சிருக்காரு. அது போக படத்தோட செட் ஒர்க் எல்லாமே சூப்பரா போட்டிருக்காங்க. எந்த இடத்துலயுமே இது சிஜி மாரி இல்லாம சூப்பராவே காமிச்சிருக்காங்க. அதுலயும் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த பஸ் பிரிஞ்சு போற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். 1 2ஆறது, 2 4ஆறது அப்படின்னு அப்படியே 100 பஸ் கிட்ட காமிப்பாங்க. அந்த காட்சிலாம் உண்மையிலேயே படத்துல சூப்பரா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எந்த காட்சியும் இல்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாவே கொண்டு போயிருப்பாங்க. அத நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹால்ஃப்ல எமோஷனு, ஃபிளாஷ்பேக்கு அது எல்லாத்தையுமே வச்சு படத்த நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி தான் கடைசி கிளைமேக்ஸ முடிச்சிருக்காங்க. அது போக கடைசி எண்ட் கிரெடிட்ஸ்லாம் எதிர்பார்க்காத மாரி பல ட்விஸ்டான ஃபோட்டோஸ்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.9 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.